இயக்குனர் சுந்தர் சி ஒரு இன்டர்வியூவில் அரண்மனை சீரீஸில் அரண்மனை 3 வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததாகவும் அதனாலேயே அரண்மனை 4 படத்தை நாங்கள் இன்னும் பிரம்மாண்டமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த அரண்மனை 4 எப்படி இருக்குது, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இந்த அரண்மனை 4 படத்தோட கதை எங்கே தொடங்குதுன்னா, பிரம்மபுத்திரா நதிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்க போகுது. அதை பார்க்கறதுக்காக அந்த ஊரை சேர்ந்த ஒரு பூசாரியும் பொண்ணும் வந்து போட்டில் போய்கிட்டு இருக்காங்க. போட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது எதுக்காக இந்த திருவிழா நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய அப்பா கிட்ட அந்த பொண்ணு கேட்குது. கேட்கும் பொழுது பாகுங்கிற ஒரு விசித்திரமான பேய் வந்து பார்த்தீங்கன்னா நீர்லையும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட ஒரு விசித்திரமான ஒரு பேய் அந்த கொன்னதுனால தான் இந்த திருவிழா நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட அந்த அப்பா சொல்லுவாரு. சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் போட்டுக்கிட்டு இருந்த அந்த துடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பாகுங்கிற பேயை அடக்கி வச்ச அந்த டப்பா மேல இடிச்சிரும். அதனால அந்த பேய் வந்து வெளியில வந்து அந்த பொண்ணோட உடம்புல பூந்துரும். பூந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச அந்த மந்திர தந்திரத்தை வச்சு அந்த பூசாரி என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணோட ஆத்மா வந்து புடிங்கிடுவாரு. என்னுடைய பொண்ணை நீ கொன்னுட்டேன், அதனால இனிமேல் நீ தான் என் வீட்டுக்கு பொண்ணா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. போனதுக்கு அப்புறம் தெரிய வருது ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பேயை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அதனால வந்து என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து பறிச்ச அந்த ஆத்மாவை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிவன் டெம்பிள்ல ஒண்ணு வந்து கலசத்துல வச்சிருவாரு. தேடிக்கிட்டு அந்த பேய் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. ஆன்மா இல்லாதனால அந்த பாகுங்கிற அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால வந்து தன்னை இதுக்கப்புறம் யாரும் அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அழியா சக்தியை பெறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுது. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் ஓம் சக்திங்கிற அந்த கோயிலில் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த திருவிழா கொண்டாடுற அந்த சமயத்தில் பிறந்த வித்தியாசமான மச்சம் இருக்கிற 3 பேரை தேடி கண்டுபிடிக்குது. அந்த 3 பேரையும் கொல்ல ட்ரை பண்ணுது. அந்த பேய் தேர்ந்தெடுத்த 3 பேர்ல 2 பேர் யாருன்னா, ஒன்னு வந்து அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவோட பிரசிடண்டோட பையன், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தமன்னாவோட பொண்ணு. முதல்ல 2 பேரையும் வந்து ரொம்ப ஈஸியாவா கொன்றும். தமன்னாவோட பொண்ணை கொல்றதுக்காக பிரதீப்போட உடம்புக்குள்ள புகுந்து பிரதீப் மூலியமா வந்து தமன்னாவை கொல்ல வச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. செத்து போன தமன்னா வந்து தன்னுடைய பொண்ணை எப்படியோ பாதுகாக்கணுங்கிறதுக்காக பேயா வந்து பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் கொல்ல வரும் பொழுது அந்த பேய் கிட்ட இருந்து தமன்னா வந்து தன்னுடைய குழந்தைய வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு சுந்தர்சி வந்து தன்னுடைய அத்தையான கோவைசர்லா கூட்டிட்டு தமன்னா இருந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்க வந்து சுந்தர்சி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. அதாவது தமன்னா எப்படி செத்தாங்க, இப்ப சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாகுங்கிற பேய் வந்து எப்படி கொல்ல முடியும், சோ அதை கொல்ற சக்தி யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. சாமியாரா வர்ற கருடாராம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அந்த பேயை வந்து யாராலையும் அழிக்க முடியாது, ஆல்ரெடி வந்து 2 பேரை கொன்னு அது வந்து பலசாலியா மாறிடுச்சு, மூணாவது வந்து இந்த உசிரையும் அதை கொன்றுச்சுன்னா கண்டிப்பா வந்து அழிக்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்துரும். ஆனா அந்த விஷயம் செய்யணும்னா தெய்வ சக்தியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இதெல்லாம் கரெக்டா பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. வழக்கமான பேய் படங்களை விட ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்த பேய் படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னை கொன்னவங்களை திருப்பி வந்து பழிவாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்க மாதிரி தான் வந்து எல்லா பேய் படங்களும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு வித்தியாசமான காட்டணுங்கிறதுக்காக ஒரு அழிக்கவே முடியாத ஒரு சக்தியை வந்து அடையணுங்கிறதுக்காக போராடுற ஒரு பேயோட கதையை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து படத்தோட கதை ஒவ்வொரு சமயத்திலும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போறதுனால படத்தோட கதை வந்து புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தமன்னா அண்ட் பிரதீப், சுந்தர்சி, பாத்தீங்கன்னா கருடாராம். பாத்தீங்கன்னா இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா தனக்கு கொடுத்த அந்த போர்ஷன் வந்து கரெக்டா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமன்னாவோட போர்ஷனா இருக்கட்டும், இல்ல பிரதீப்போட போர்ஷனா இருக்கட்டும், இல்ல கருடாராமோட போர்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா பாராட்ட செய்யலாம். பெரிய காமெடிக்குன்னு ஒரு பெரிய அளவு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா யோகி பாபு இருக்கு, அதே சமயத்தில் விடிவி கணேசன் இருக்காரு, பாத்தீங்கன்னா கோவைசர்லாம் இருக்காங்க. ஸோ 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா காமெடியில நல்லா தான் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போனா சேஷு வந்து இந்த படத்துல இருக்காரு. ஸோ அவரும் வந்து தன்னுடைய போர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துல காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நகர்த்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இடையில அங்கங்க காமெடி சீன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு பெரிய லெவல்ல போர் அடிக்கலன்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தோட மியூசிக். ஹிப்ஹாப் தமிழ்ல வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த ஒரு மியூசிக்கை மட்டுமே போட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா த்ரில்லிங்கான படங்களுக்கு ஹிப்ஹாப் தமிழ்ல வந்து சூப்பராக பண்ணுவாரு. ஸோ அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், இல்லை சாங்ஸ் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா தமன்னாவோட நடிப்பு தான். அது மட்டும் இல்ல சுந்தர்சி வந்து அவங்க தமன்னா சத்தத்தை இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த விதங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதே சமயத்துல கருடாராம் பண்ற அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்குன்னு தோணுது. இந்த படத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சிஜியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், இல்ல லொகேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவல் அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இந்த படத்தோட டிசன்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை தான். ஸோ படத்தோட கதை வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. எங்கேயோ ஒரு நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு கதை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதும் இல்லை, அப்புறம் இங்கே நடக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் நம்மளால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு டிசன்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே பழைய படங்களில் வர மாதிரியான பயமுறுத்தல் சீன் தான். ஸோ இங்கே திரும்ப அங்கே பயமுறுத்துறது, அந்த கருப்பை பயமுறுத்துறது, ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் வந்து திரும்ப திரும்ப வரதுனால இது ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அரண்மனை சீரீஸில் வர்ற எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சாமி வந்து கொல்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்த இதுலையும் காட்டியிருக்காங்க. படத்தோட கதையில வந்து வேறுபாடு காட்டிட்டு கிளைமேக்ஸ் மட்டும் பழைய படங்கள் இருக்க மாதிரியே காட்டுனது இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நீங்கள் இயக்குனர் சுந்தர்சியோட ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.